நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. இன்னைக்கு சரித்திரம் படைப்போம் அப்படிங்கிற ஒரு கிளப் ஹவுஸ் தளத்தினுடைய ஒன்று கூடுகையில் கலந்துக்கிட்டேன். அதாவது ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி. பொன்னியின் செல்வன் கதை பாட்காஸ்ட் கவிதா என்னுடைய தோழி, அவங்கள கௌரவப்படுத்துகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நீங்கள் பார்க்குற இந்த இரண்டு பெண்மணிகள் ராணியம்மா, கோதையம்மா, கண் பார்வை இல்லாத இவர் அர்த்தநாரி ஐயா. இவங்கெல்லாம் தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் புலவர்கள், பள்ளி கல்லூரியில் நீண்ட நெடுய காலம் தமிழ் ஆசிரியர்களாக இருந்தவங்க. இவங்களெல்லாம் நேரில் பார்க்குற ஒரு அனுபவம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிது. ராணியம்மா என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாமா? நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. மனசுதாங்க வாழ்க்கை. மனம் நிறைவா வாழ்ந்தா, மனம் மகிழ்வா வாழ்ந்தா ஆயுள் தானா போகும், உடல் வலி பறந்தே போகும். தமிழ்நாட்டை பற்றி ஒரு பாட்டு நானே எழுதுனேன். நாம் பிறந்த நாட்டினரு நலமுறை பெண் கேளு, அதை கேட்டும் பெண்ணே நீயும் வந்து சேர்ந்து என்னுடன் பாடு. முத்து தமிழ் சொல்லெடுத்து சொக்கும் இசையில் நான் தொடுத்து, நாம் பிறந்த நாட்டினரு நலமுறை பெண் கேளு, அதை கேட்கும் பெண்ணே நீயும் வந்து சேர்ந்து என்னுடன் பாடு. அண்டத்தின் பேரழகி அப்படின்னு நான் கண்ணம்மா ஜோதியை செல்லம்மா கூப்பிடுவேன். இன்னைக்கு ஜோதியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் மனசுக்கு நிறைவை கொடுக்குற மாதிரி இருந்தது. ஜோதி பயங்கரமா எல்லாரையும் சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தா. ஒரு தனியார் நாட்டிய பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொண்ணு சூப்பரா சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா பாரதியார் பாடலுக்கு அழகான கொரியோகிராஃபி பண்ணி நடனம் ஆடினா, அவளை ஹானர் பண்ணக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த பொண்ணை கட்டி அணைச்சி முத்தமிட்டு அவளுக்கு வாழ்த்து தெரிவித்தேன். ஒரு பரதநாட்டிய கலைஞரை இன்னொரு பரதநாட்டிய கலைஞர் வாழ்த்துறது தான் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. காரணம், நான் பரதம் கற்றுக்கிட்டு எனக்கு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் தான் அரங்கேற்றம் பண்ணி வச்சாரு. தமிழ் மேலே எவ்வளவு ஆர்வம் இருக்கோ அந்த அளவுக்கு வள்ளுவத்தின் மேலேயும் மிகப்பெரிய மரியாதை உண்டு. 1330 திருக்குறளையும் முழுமையாக கற்ற இந்த குழந்தைகள் தமிழக அரசுடைய 15,000 ரூபாய் பரிசு தொகை பெற்றவங்க. வெவ்வேறு துறைகளில் பெரிய பெரிய ஆளுமைகள் இருந்த மேடையில் எனக்கு கௌரவம் கிடைச்சது. மனசு ரெக்கை கட்டி பறக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு உணர்வு.